அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு மேலிருந்து ஒரு எளிய குழந்தையாக பிறந்து வந்தேன். என்னால் முடிந்த உபதேசங்களையும் புதுமைகளையும் தந்தேன். பலனடைந்தோர் பலர், பார்த்து மகிழ்ந்தோர் பலர், இடரல் பட்டோர் சிலர். என்னை குறித்து இவ்வளவு இடரல் படுவார்கள் என எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் கல்மணம் கரைய நான் கசையால் அடிபட்டேன், முள்முடியால் அழுத்தப்பட்டேன், இரத்தத்தை இறுதி சொட்டும் வரை வடித்தேன். இதை பார்த்த பின்னும் மனம் மாறாத மரத்து போன மனங்களை நான் என்ன செய்வேன்? அவர்கள் அழிய வேண்டும், ஒளிந்து போகட்டும் என்று நான் ஒரு காலும் ஆசைப்படவில்லை. அவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள்தானே. அவர்களுக்கு இன்னும் வாய்ப்பளிப்பேன். என்னை கல்லறைக்குள் புதைத்து விட்டோம் என்ற ஏளனக் குரல் எனக்கு கேட்கிறது. ஆனால் நான் புதைக்கப்பட்டேனா அல்லது விதைக்கப்பட்டேனா என்பதை வேதத்தை புரட்டி பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். என் மகனே, என் மகளே, என்னோடு இந்த கடின பயணத்தில் நீ மேற்கொண்டாய். என்னுடைய உணர்வோடு நீயும் ஒன்றித்திருந்தாய். உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். நீயும் சிலவற்றை புதைக்க வேண்டும், முளைப்பதற்காக அல்ல, அழிப்பதற்காக. உன்னில் இருக்கும் நான் என்ற அகந்தை, பிறரின் துன்பத்தை காணும்போது உன்னில் எழுந்த மகிழ்ச்சி, உதவிக்கரம் ஈட்டக்கூடாது என்ற கோழைத்தனம், பாவத்தை விட்டு எழமாட்டேன் என்ற பிடிவாதம், இன்னும் உன்னை அழுத்துகின்ற உள்வன குற்றங்கள், இவற்றையெல்லாம் என்னுடைய கல்லறையில் புதைத்துவிடு. நான் உனக்கு அதை மீட்பின் சக்தியாக, வாழ்வின் ஆற்றலாக மாற்றித் தருகிறேன். என் மகனே, என் மகளே, நலமோடு செல். உன்னை நான் விரைவில் சந்திப்பேன். உன்னில் நான் உயிர்ப்பேன். உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருளும் என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தருளும் கர்த்தாவே. உமது ஜனத்தின் பாவங்களை ஒரு தருளும்